ஹாய் ஆல், வெல்கம் டு தர்ஷா ஹென்னா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 கிரிட்டு, அதாவது ட்ரிபிள் கிரிட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சிங்கிள் கிரிட்டு, டபுள் கிரிட்டு பார்த்துருந்தோம். இப்போ வந்து ட்ரிபிள் கிரிட் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஃப்ரீ கிளாஸ் வீடியோஸ் ஒரு 8 கிளாஸ் பக்கம் போட்டிருப்போம். ஸோ அந்த கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணி லேர்ன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த கிளாஸ்க்கு வரலாம். புதுசாக வந்து வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நீங்கள் வந்து ப்ளைனாக வந்து 3 லைன் மட்டும் போட்டு பாக்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, எந்த டிசைனும் இல்லாமல். ஓகேவா? எல்லா சிங்கிள் கிரிட்லேயும் அதுதான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து டிசைன்ஸ் இல்லாமல் ப்ளைனாக போடுங்க. அதே மாதிரி தான் இதுவும் ட்ரிபிள் கிரிட்லேயுமே ஃபஸ்ட்டு வந்து ப்ளைனாக ஃபஸ்ட்டு போடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாக்ஸஸ்லேருந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ரீயூசபிள் பிடிஎஃப். ஓகேவா? பாக்ஸஸ் அண்ட் ரவுண்டு அந்த மாதிரி எல்லாமே லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி கிரிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே தேவையான எல்லா பிடிஎஃப்பும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க டிஎம் பண்ணி வாங்கிக்கோங்க. ரீயூசபிள் தான். நீங்கள் வந்து அதை ஒரு பிளாஸ்டிக் இந்த ஃபைல் சர்டிஃபிகேட் கவர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கவரில் வாங்கி நீங்கள் அதை யூஸ் பண்ணி அகெயின் வந்து நீங்கள் கிளாத்தை வச்சு அழிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பேப்பர் வந்து சேவ் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே இந்த பேப்பரில் ஷீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாம் மட்டும் வந்து ஒரிஜினலாக A4 ஷீட்டில் வந்து நீங்கள் போடலாம். ஓகேவா? இந்த ட்ரிபிள் கிரிட்டில் ஃபஸ்ட்டு டிசைன் பார்த்திங்கன்னா வைன்ஸ் போடுறேன். ஓகேவா? 3 வைன்ஸ் போடுறேன். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளைனாக வந்து லைன்ஸ் போட்டுட்டு அந்த மீட் பண்ணுற இடம் இருக்குல்ல, அங்கெல்லாம் மட்டும் வந்து டாட்ஸ் வச்சு அதை ஃபில் பண்ணுறது. இது வந்து செகண்ட். ஓகேவா? அடுத்து தேர்ட் வந்து என்னென்னா இந்த மாதிரி ஸ்பைரல் போட்டுட்டு சுற்றி ஹம் போட்டுட்டு அதில் வந்து இந்த மாதிரி டாட்ஸ் வைக்கிறது. ஓகேங்களா? இது வந்து தேர்ட் மெத்தடு. அதே இதை வந்து நம்ம மேலே பார்த்த மாதிரி போடுறது. ஓகேவா? ஃபஸ்ட்டு கீழே பார்த்த மாதிரி போட்டுருந்தோம், அடுத்து மேலே பார்த்த மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி இப்போது 4 டிசைன் ஆச்சு. இதில் ப்ளைன் ஒன்று, டாட்ஸ் வைக்கிறது ஒன்று, வைன்ஸு, தென் வந்து இந்த ஸ்பைரல் வந்து மேலே கீழேன்னு மாற்றி போட்டு 4 டிசைன் ஆச்சு. ஆல்ரெடி இது என்னன்னு உங்களுக்கு தெரியும். சிங்கிள் கிரிட்லேயே சொல்லியிருப்பேன் எப்படி போடணுன்னு. ஸோ நீங்கள் எல்லா இதுலேயும் ஃபஸ்ட்டு லைன்ஸை மட்டும் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுலேயும் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஒரு டிசைனை ஃபில் பண்ணணும். புதுசாக பார்க்குறவங்க ஓகேங்களா? இந்த இப்போ வைன்ஸ் போடுறோன்னா அந்த வைன்ஸ் வந்து அந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கணும். நான் போட்ட மாதிரி ஒரு பாக்ஸில் ஒரு டிசைன், இன்னொரு பாக்ஸில் இன்னொரு டிசைனும் போடக்கூடாது. பாக்ஸ் ஃபுல்லாக வந்து டிசைன் இருக்கணும். ஒரே டிசைன் தான் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. அப்புறம் நீங்கள் போட்டுட்டு எனக்கு சப்மிட் பண்ணி இந்த மாதிரி மொத்தமாக போட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா நான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன். போட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ போடும்போதே ஃபுல் வீடியோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேங்கிறத கேட்டுட்டு வீடியோ வந்து பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லோரும் அவசரமாக நான் போடும்போதே கூடவே போடுறீங்க. அப்படி போட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறேங்கிறது தெரியாமல் போயிடும். அப்புறம் நீங்கள் போட்டு எனக்கு சப்மிட் பண்ணாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும். நான் அகைன் போட சொல்லிடுவேன். ஸோ வந்து ஃபுல் வீடியோ நல்லா பார்த்துட்டு என்ன சொல்கிறேங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இப்போ ட்ரிபிள் கிரிட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து எலிஃபேண்ட்லாம் போட்டிருப்பேன். ஓகேவா? ஆல்ரெடி பேபி எலிஃபேண்ட்டுக்கான டுட்டோரியல் வந்து நம்மளோட சேனலில் ஷார்ட்ஸில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் சிங்கிள் கிரிட்லேயுமே வந்து சொல்லியிருப்பேன் என்னென்ன எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து ஃபில்லர் எலமெண்ட்ஸில் வந்து பேபி எலிஃபேண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? அதுலேயும் வந்து பேபி எலிஃபெண்ட் எப்படி போடணுங்கிறத வந்து சொல்லியிருப்பேன். அது புரியாதவங்க ஷார்ட்ஸ் வீடியோவில் போய் பார்த்து எலிஃபெண்ட் எப்படி போடணுங்கிறத ஃபுல்லாக நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கிரிட்ஸில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்து 4th மெத்தட் 4 வந்து அந்த ஃபஸ்ட் பாக்ஸில் பார்த்துடும். அடுத்து 5th பார்த்திங்கன்னா அந்த 4 கார்னர்ஸ் டாட்ஸ் வைக்கிறது, தென் வந்து இந்த மாதிரி லீஃப் பெட்டல்ஸ் இந்த மாதிரி போடுறது. இது வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். சென்டர் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குன்னா பாக்ஸில் சென்டர் மாதிரி டாட் வச்சுட்டு அதை சுற்றியும் லெஃப்ட்டு ரைட்டு அப்பு டவுனுன்னு சொல்லிட்டு 4 பக்கமும் அந்த மாதிரி லீஃப் போடுங்க. இப்போ மொத்தம் வந்து 7 ஆச்சு. ஓகேவா?
டிசைன்ஸில் 4 இருக்குது. தென் வந்து ப்ளைனில் 1, கீழே இந்த இந்த 2வது பாக்ஸில் 2 இருக்குது. ஓகேவா? 7 ஆச்சு. லைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து நீங்கள் வந்து நல்லா பொறுமையாக ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டிசைன்ஸ் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெறும் ப்ளைன் பாக்ஸே வந்து நிறையா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டிசைன்ஸ் வந்து போடுங்க. இது பார்த்திங்கன்னா போல்டு லைன் கொடுப்போம்ல, அந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் அவுட்டர் மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி, சாரி இன்னரில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு லைன் மட்டும் போல்டு லைன் கொடுக்குறோம். அது ஒரு மெத்தடு. அடுத்தது இந்த மெத்தடு, இந்த டைமண்ட் மெத்தடு வந்து இது வந்து ஃப்ளவர் மாதிரி, இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி போட்டுட்டு சுற்றி இருக்கிறத வந்து மிச்சம் இருக்கிற இடத்த வந்து ஃபில் பண்ணி விட்டுறணும். ஓகேவா? ஹாஃப் லீஃப் மாதிரி மேலேயும் கீழேயும் போட்டுட்டு சென்டரில் மட்டும் ஃபுல் லீஃப் போட்டு அந்த ரிமைனிங் இருக்க கேப்ஸை வந்து ஃபில் பண்ணி விட்டுறணும். இது ஒரு மெத்தட். ஓகேவா? இதில் இப்போ 2 மெத்தட் சொல்லியிருக்கேன். இந்த பாக்ஸ் மாதிரி போட்டு ஃபில் பண்ணுறதுக்கு வந்து அந்த சென்டரில் வந்து அந்த டாட் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த டாட் மாதிரி வச்சுட்டு இன்னர் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், தொடச்சா போயிடும். ஸோ வந்து உங்களுக்கு பேப்பர் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸஸ் மட்டும் இல்லை, ஹேண்டும் இருக்குது. ஓகேவா? நம்ம இன்னும் இப்போ பேசிக்கில் இன்னும் ஒரு 10 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் ஹேண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அதையும் வந்து அதிலே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஹேண்ட்ஸும் இருக்குது. 3/4 வரைக்கும் எல்போ லென்த் வரைக்கும் வந்துட்டு ஹேண்ட்ஸ் இருக்குது டிசைன்ஸில். ஓகேவா? வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஒரு 15 ஷீட்ஸ் பக்கம் வரும். ஸோ நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். போட்டு இந்த கனெக்ஷனை நம்மலாம் மாதிரி போல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி இந்த ஃபஸ்ட்டு நம்ம போகலாம். அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அந்த மீட்டப் லைன்ஸ் எல்லாத்துலேயும் டாட்ஸ் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வந்து அந்த செஸ் போர்ட் பேட்டர்ன் பார்த்துருப்போம். ஒரு லைன் ஃபில் பண்ணி ஒரு லைன் ஃபில் பண்ணாமல் அதே மெத்தடில் வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு லைன் ஃபில் பண்ணுறோம், ஒரு லைன் வந்து ஷேட் கொடுக்குறோம். ஓகேவா? ஷேடிங்லாம் ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஷேடிங் டெக்னிக்ஸு. ஸோ ஷேடிங் மட்டும் கொடுக்குறோம். ஒரு லைன் ஃபில் பண்ணுறேன், ஒரு லைன் வந்து ஷேட் பண்ணுறேன். அந்த மீட்டப் லைன்ஸ் எல்லாமே வந்து டாட் வச்சுக்கிறோம். அந்த எக்ஸ் மாதிரி கிராஸ் ஆகுதில்ல, அந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே வந்து டாட்ஸ் வச்சுக்கிறோம். இது ஒரு டிசைன். ஓகேவா? மேலே 5, அடுத்த பாக்ஸில் 2 டிசைன்ஸ், அடுத்த பாக்ஸில் 2 டிசைன்ஸ். ஓகேவா? 5, 7, 9. இப்போ வந்து கீழே லாஸ்ட் பாக்ஸில் வந்து 2 டிசைன்ஸ். ஓகேவா? இதில் வந்து எலிஃபண்ட் போடுறேன். பேபி எலிஃபண்ட் தெரியாதவங்க ஷார்ட்ஸில் போய் பார்த்து போட்டுருங்க. இதுவுமே வந்து சென்டராக வந்து பேபி எலிஃபண்ட் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு தென் வந்து ரிமைனிங் இருக்கிற இடத்தெல்லாம் வந்து ஃபில் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது இப்போ கீழே முடிகிற இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா கேப்ஸ் வந்து சின்னதாக இருக்கா, போக போக இப்போ சென்டர்லலாம் வந்து பாக்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது, கீழே முடிகிற இடத்துல பாக்ஸ் வந்து ஃபுல்லாக இல்லை. ஓகேவா? அந்த மாதிரி இடத்துல எப்படி ஃபில் பண்ணணுங்கிறது டவுட் இருந்தால் கேளுங்க, விட்டுறாதீங்க. அந்த இடத்துல பாதி மட்டும்தான் வரும், ஃபுல்லாக வராது. ஓகேங்களா? அந்த மாதிரி
ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அந்த மாதிரி பாதியாக முடிகிற இடத்துல எப்படி அந்த டிசைனை வந்து போடணுங்கிறது இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். மொத்தமாக 13 கிரிட்ஸ் வருது அந்த பேட்டர்ன்.